ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். வாங்க நம்மளோட ஃபிட்னஸ் vlogக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி எபிசோடை பார்த்துருப்பீங்க, ஃபிட்னஸ் எபிசோடை. அதில் வந்து ஒரு நாள் கூத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். சிங்கிள் டே டாஸ்க் எடுத்து அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றது நான் அந்த வீடியோவில் பார்த்துருப்பேன். இன்னையோட டாஸ்க்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், 1000 நீ ரேஸ். அதாவது இந்த மாதிரி நீ வந்து 1000 டைம்ஸ் நம்ம வந்து ரேஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வேறு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 100 டேஸை வந்து பண்ண போகிறோம். 100 டேஸ் சேலஞ்சாக எடுக்க போகிறேன். ஏன்னா கரெக்டாக 100th டேயில், இன்னிலேருந்து சேர்த்து 100th டேயில் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்குது, கிரிக்கெட் மேட்ச் ஆஃப் திஸ் சீசன் அப்படின்றது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஷேப்புக்கு போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து, அதாவது நேத்தோட வெயிட் என்ன, ஓவர் நைட்டில் நேற்று வெயிட் என்ன, இன்றைக்கி மார்னிங் வெயிட் என்ன அப்படின்றது இந்த டே ஃபுல்லாக நம்ம வந்து என்னென்ன பண்ணோம், இந்த 100,000 ரெப்பிட்டேஷன் கரெக்டாக பண்ணோமா, அதனால நாளைக்கு என்ன பெனிஃபிட் வந்திருக்கு, அதாவது நாளைக்கு மார்னிங் வந்து இந்த வெயிட் திரும்ப ரீசெக் பண்ணும், எவ்வளோ வந்திருக்கு, அதில் வந்து பாஸாக ஃபெயிலாக அப்படின்றத வந்து சின்னதாக ஒரு நம்பர் எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. என்னோட மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த ஏரியா தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் தென் தைஸ். ஸோ இந்த ஒரு டாஸ்கில், அதாவது ஹை நீஸ் ரேஸ் டாஸ்கில் நம்ம ஃபோக்கஸ் ஏரியா வந்து நம்ம ஸ்டொமக் அண்ட் தென் நம்மளோட தைஸ். ஸோ அதோட மெஷர்மெண்ட்டும் இன்றைக்கும் ப்ளஸ் நாளைக்கு மார்னிங்கும் எப்படி இருக்குன்றதும் பார்த்துடலாம். அதை வச்சு இன்றைக்கி இந்த டாஸ்க் நம்ம பாஸாக ஃபெயிலா அப்படின்றத கேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரெடியாக என் கூட இந்த டாஸ்க் பார்க்குறதுக்கு? இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து டெய்லி பண்ண போகிறோம். டெய்லின்னு இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை வீக்லி 2, இல்லை வீக்லி 3 அப்படின்றது. ஓவரால் ஐடியா என்னென்னா, 100 டேஸில் நம்ம வெயிட் எப்படி குறைக்கிறோம், மசில்ஸ் எப்படி ஏற்றுறோம், அதுக்கு வேறு என்னென்ன நான் பண்ணேன், இந்த டாஸ்க் மட்டும் இல்லை, இந்த ஒரு நாள் கூத்தோட டாஸ்க் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன நான் பண்ணேன் அப்படின்றது இந்த மாதிரி டெய்லி இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த டாஸ்க் பண்ணி பாருங்கள் அப்படின்றது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கையும் கொடுங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் வேண்டாம். ஓகேங்களா? வாங்க போகலாம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த 1 டே டாஸ்க். நான் அந்த பெரிய போர்டில் எழுத முடியல. ஸோ 1 டே டாஸ்க் 1000 நீஸ் ரேஸ். ஸோ நேத்தோட வெயிட் இங்கே போட்டிருக்கேன் 85.5. இன்றைக்கி மார்னிங் வந்து 84.7. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்னன்றது இதில் கீழே எழுதிடுவோம். பாஸாக ஃபெயிலான்றது நீங்களே கேஜ் பண்ணுங்கள், நானும் கேஜ் பண்ணுறேன். ப்ளஸ் இன்றைக்கி இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்கலாமா? வாங்க. ஸோ வாங்க, மெஷர்மெண்ட்டுக்கு டேப் ரெடி, நானும் ரெடி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ணை மூடிக்கங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் வந்து ஒரு 2 years பேக் பண்ணும்போதே எல்லோரும் வந்து கேட்ட கேள்வி, என்னடா கிராஃபிக்ஸில் வந்து உடம்பை குறைச்சியான்னு கேட்கல, கிராஃபிக்ஸில் உடம்பை ஏற்றுனியா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்டாங்க. கிட்டத்தட்ட 89 kgs இருந்து அந்த டைமில் 2021 மே அந்த டைமில், அந்த செகண்ட் லாக்டவுன் டைம். வெரி பேட் டைம்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்றைக்கும் அப்படி தான், நான் பேசும்போது வயரெல்லாம் இப்படி பிடிச்சி முடிப்பேன். ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வயரை வெளியே விட்டு எடுப்போம். ஸோ கண்ணை முடிக்கங்க, அடல்ட் கிடையாது, ஆனாலும் என் தொப்பையை காட்ட போகிறேன். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஃபுல் பல்ஜ் பண்ணி நான் சென்டர் ஆஃப் வயிற்றுக்கு நல்லா சென்டரில் வச்சு பார்க்குறேன். 43. ஓகே, 43 நோட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வயரை இழுத்துரு. இப்போ வயிறு வலிக்குதே. சென்டரில் ஃபுல்லாக வயரை இழுத்து பார்க்குறேன். 38. இதுதான் வந்து என்னோட தொப்பையோட சைஸு. ஓகேங்களா? ரொம்ப அநியாயமாக இருக்குல்ல? தெரியல. ஹிப்புன்னும் போது கொஞ்சம் கீழே வருமோ எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா 36 தான் இப்போ வரைக்கும் பேண்ட்டு போடுறேன். 34, 36 தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா டவுட்டாக இருக்குது. எனிவேஸ் 43 அண்ட் 37. இப்போ வந்து நம்ம வந்து ராஜ்கிரண் மாதிரி தொடைய பார்ப்போம். தொடை வந்து பார்த்திங்கன்னா 25. இது மாதிரி எதாவது பிடிச்சலாம் பார்ப்பாங்களே, கீழே வச்சு இப்படி பார்க்கும்போது 27. இது ரெண்டையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லி டாஸ்க்கு போவோம். வாங்க.
முதுகு வலிக்குது பயங்கரமாக. ஆக்சுவலி ஃபார்ம் தப்பாக பண்ணுறேன்னா இல்லை டூ மச்சாக பண்ணுறதுனால என்னன்னு தெரில, முதுகு வலிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது தெரியல. நான் இப்போ கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், 1000 முடிச்சிடுவேன். அடுத்தது வந்து புதுசாக இந்த மாதிரி பெரிய சேலஞ்சு, பெரிய டாஸ்க் எதாக இருந்தேன்னா கமெண்ட்டில் போடுங்க, நம்ம பண்ணுவோம். வெளியே குளிரில் பண்ணி பார்ப்போமா? வரீங்களா? வாங்க, இன்னொரு 200 வெளியே பண்ண முடியுதா பார்ப்போம் வாங்க. 12, 13, 15, 600 ஓவர். இது ஒரு நல்ல வித்தியாசமாக இருக்குல்ல. அதாவது இதையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம கிரிக்கெட்டில் வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கை வந்து ரியாக்டிவ்னஸுக்கு பட்டுன்னு இந்த மாதிரி பிடிக்கிறது. நான் மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட ஆஸ் எ கீப்பராக வந்து இப்படி இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்போம். அது வந்து அந்த மசில் மெமரிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 600 முடிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, வெரி குட். இன்னொரு 400 பண்ணிடலாம். 800 ஓவர். இதில் என்ன விஷயம்னா, நிறைய பேர் ஒன்று இப்படி பண்ணாதீங்க, தப்பு, உடச்சி பண்ணுங்க. நமக்கு தெரியும் இந்த ஒரு நாள் கூத்தோட மெயின் மோட்டிவே வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஆக்டிவாக ஆகிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் அதை ஹேபிட்டாக மாற்றிக்கணும் அப்படின்றதுனால தான் சரி டாஸ்க்காக வச்சா பண்ணுவோம் அப்படின்றதுனால தான். லெட்ஸ் see. 800 முடிச்சிட்டோம்ல, முதல் டாஸ்க்கு ஃபீல் பண்ணக்கூடாது. இதில் வந்து என்னென்னா, வயிறை இழுத்து வச்சு நம்ம பண்ணும்போது நல்லா எஃபெக்ட் தெரியுது, உடனே வந்து பேக்கும் வலிச்சிருது. அம்மா, இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இங்கே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும், என்னதான் ஃபிட்னஸ், என்னதான் வந்து ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி, இது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே தான். இந்த டைனிங் டேபிளில் நம்ம என்ன மாதிரி இருக்கோம், இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்றதான் முக்கியம். பார்த்திங்கன்னா மைனீஸ் போட்டு நல்லா ஒரு விஷயம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சும்மா தான் காட்டுறேன், கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஸோ இங்கே என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு பெரிய ரோல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக என்னால் ஃபிட்னஸ் பண்ணவே முடியாததுக்கு காரணம் என் பொண்டாட்டியோ இல்லை அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோ. ஏன்னா நல்லாவே சமைச்சு போடுவாங்களா, நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் எடுத்து வச்சேன் ஒரே ஒரு இடியாப்பம். எனக்கு பொதுவாக எப்படின்னா, என் தட்டில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடும். எனக்கு வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கிறது பிடிக்காது. அது ரொம்ப கோவம் வரும் அப்படி யாராவது பண்ணாங்கனாலும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நமக்கு ஃபுல்லாக ஆகிட்டாலுமே இருக்குதே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம். அதை வந்து நல்லா தெரிஞ்சு தான் லாஸ்ட்டு சோறு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கும் இல்லையா, சரி பரவாயில்ல போட்டு பிசைஞ்சு கொடுத்தா அவன் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இவங்களும் பிசைஞ்சு வச்சுருவாங்க, நம்மளும் சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் திட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். இப்போ இதுவே கூட அந்த ஒரு இடியாப்பம் தான் எடுத்து வைக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதை தாண்டி இதை விட பெரிய ஒரு ட்ராபேக் எனக்கு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இடியாப்பத்துக்கு குழம்பு, அதாவது இட்லிக்கு குழம்போ சோறுக்கு குழம்போ இல்லை, குழம்புக்கு சோறு ஊற்றிப்பேன், இல்லை குழம்புக்கு இடியாப்பம் யூஸ் பண்ணிப்பேன்.
அது கொஞ்சம் கட் பண்ணணும். இதை தாண்டி இந்த 100 டேஸில் வேறு நான் என்னென்ன ஒன்று பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த கருவேப்பிலை, கிராம்பு, இந்த சோம்பு, கிராம்பு அது இது நிறைய விஷயம் போடுவோம் இல்லையா? பொதுவாக அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன் சாப்பிடாம. இனிமேல் வந்து அதை சாப்பிட போகிறேன். இந்த பிரியாணி பட்டை, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் வந்து நல்லா கடிச்சு மென்ன போகிறேன், மடித்து சாப்பிட போகிறேன். அது என்ன நம்ம மாற்றம் கொண்டு வரோம் அப்படின்றதும் பார்க்கணும். இதுக்கு உண்மையிலேயே சயின்டிஃபிக் ரீசன்லாம் எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து நல்ல விஷயத்துக்காக தான் உள்ளே போடுறாங்க. கிராம்பு எனக்கு தெரியும் பல்லுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு, மற்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அதையும் நான் இனிமேல் ஃப்யூச்சரில் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். அண்ட் தென் ஓவராலாக வந்து கேலரியை வந்து கொஞ்சம் டெஃபிசிட்டாக வச்சுக்கிட்டு ப்ரோட்டீனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். ஸோ இது மாதிரி சிக்கன் இருக்கட்டும். பொதுவாகவே ரைஸ் நான் நிறைய சாப்பிட மாட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா எடுத்துப்பேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் தென் ப்ரெட்டு இப்போ இந்த ஹேம் போட்டு சீஸ் போட்டு சாப்பிட்றேன். அது அகெயின் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரோட்டீன் ஓரியன்டாக தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ப்ரோட்டீன் இங்கே அதிகப்படுத்திட்டு நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? இதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம என்ன தான் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் இந்த டேபிளில் நம்ம என்ன பண்ணுறோன்றது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வெயிட் போடுறோமா, வெயிட் குறையிறோமான்றது. டைம் வந்து இப்போ 1:45 ஆயிடுச்சு மதியம். சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணுவோம். ஒரு 500 கவுண்ட்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு 200 கவுண்ட்ஸ் பசங்க ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி போய் பண்ணிடலாம். இல்லை 300 to 400 கவுண்ட்ஸ் பண்ணுவோம். 3:15 ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணோம். அதுக்குள்ளே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து நைட்டில் வந்து ஒரு 100 கவுண்ட் அவங்களும் சேர்த்து வச்சு பண்ணுவோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக மொத்தம் இன்றைக்கி அப்படியே முடிச்சிடணும். ஓகேங்களா? பார்க்கலாம். மீன்வைல் இது நான் சாப்பிட்றேன். ப்ரெட்டு காட்டுறேன். ஸோ ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி உள்ளே ஹேம் வச்சு லைட்டாக சீஸும் ஒன்று சீஸ் இல்லை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சீஸ் இல்லை. ஸோ அதனால் லைட்டாக சாஸு டொமேட்டோ சாஸும் லைட்டாக மைனஸும் தடவி சாப்பிட்றேன். கிட்டத்தட்ட டெய்லி தான் சாப்பிட்றேன் நான். அது வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஃபஸ்ட்டு விஷயம். சோறெல்லாம் பிரச்சனை சாப்பிடணும். எதுனா அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் ஆஃபீஸ் போனாலுமே சரி இந்த இடத்துக்கு தான் போவேன். போயிட்டு அங்கே சாப்பிட்றேன். Now it's time to pick our daughters. அதாவது என்னடா இங்கிலீஷில் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, பசங்களை பிக் பண்ண போகிறேன். மணி 3:05 ஆயிடுச்சு, 3:07 ஆயிடுச்சு. அந்த மீன் வயலில் வந்து ஸ்ட்ராவா கணக்கு எடுத்துப்பேன். ஸோ போயிட்டு வர்றதில் எப்படி பார்த்தாலும் ஒரு காலையில் ஒரு 20 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் அப்படின் போது ஒரு 40 மினிட்ஸ் வாக் வந்து பிரிஸ்கான வாக் தான் அது இப்படியே முடிஞ்சிடும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி நடந்து போகும்போது என்ன பண்ணுவேன்னா, இன்ஸ்டாகிராம் லைவ் போயிட்டு அன்றைக்கி ஏதாவது கிரிக்கெட் அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி பேசுவேன். ஸோ இப்போது அதுதான் ரஞ்சி மேட்ச் செகண்ட் மேட்ச் ஓடிட்டுருக்கு, அதை பற்றி பேசுவேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அயலான் அண்ட் கேப்டன் மில்லர் பொங்கல் படம் 2 படம் பெரிய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இங்கே படம் பார்க்காம இருக்கிறது. ஓடிடி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். இப்போது என்னோடய சேனல்லையே ஓடிடி மூவி ரிவ்யூஸ் போடுறேன். தயவு செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சரி வாங்க நடப்போம். பதிவு பண்ணியே ஆகணும். நான் கஷ்டப்பட்டு டயட்டில் இருக்கும்போது தான் நம்ம ப்ரெட்டு, சாக்லேட்டு, அப்புறம் அந்த பக்கம் லேஸு இதெல்லாம் சாப்பிட்டு என்னை வந்து டெம்ப்ட் பண்ணுவா. எல்லாம் ஒன்னால இதை வந்து நான் எப்படி வந்து நான் டயட் நீங்களே சொல்லுங்கள் கைஸ். நான் வீடியோவில் போட்டது கரெக்டு தானே? நான் வந்து குண்டாகிறதுக்கு காரணம் என் ஒய்ஃப் தான்ன்றது இங்கேயே வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. தேங்க்யூ. மார்னிங் கைஸ்.
next day morning wait பார்ப்போம். Let's see if there is any changes. Yes, 83.8. There is change. Again, as I said, it is just because of this exercise. There is no change. A lot of other things. Yesterday it was 84.7 and now it is 83.8. Let's write it down. It's 83.8. So mission pass. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo